ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி சென்னைக்கு நட்டு கிளாசிக்கில் எபிசோட் 99 தான் பார்க்க போகிறோம். வாங்க நிறைய வீடியோக்குள்ள போயிடலாம். காது பட பேசாமையாவது இருந்திருக்கலாம். தன்னம்பிக்கையா வளர்த்த பையன் அடைஞ்சு நிற்கிறான். நொரட்டை குறை தெரிஞ்சா எல்லாரும் கோவப்படுவான் பயங்கரமா. அவ்வளோதான், பாட்டியை பிறந்துறாங்க. என்னது முடியாதா? குட் மார்னிங். குட் மார்னிங். சரி, சுனாடே பாட்டி உன்னை பார்த்துட்டாங்களா இல்லையா சொல்லு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சீக்கிரம் சொல்லு. அவங்க வந்தது நல்லதா போச்சு. ஏன்னா நம்ம கிராமத்தை சுத்தி ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லா நிஞ்சாவுடைய உதவியும் நமக்கு தேவை. ஆமா, சரியா சொன்ன. அதனால கூடிய சீக்கிரம் நீ உன்னுடைய முழு தேம்போட திரும்ப வரணும். என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? அவன் ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான். ரூமுக்குள்ள போய் என்ன பண்றான்? The will of fire still burns. நருட்டோக்கு மட்டும் சரி பண்ண மாட்டாங்க தெரிஞ்சிச்சு. கிளவி நீ ஊர் விட்டு போன அவனே தோற்கணும். ஒரு ரூம் அடைச்சு வச்சுட்டு இருக்கானா? தாத்தா எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஒரு ஹோக்காகவே எதிர்க்க போறீங்க. லேடி சுனாடே செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கு. அதை அவங்க எங்க இருந்து தான் செய்ய முடியும். அவங்ககிட்ட விளையாடாதரா, இதெல்லாம் அதுக்கு நொறுக்கிட்டு போயிடுவாங்க. ஏதோ வச்சிருக்கான் போல கதவை தள்ளி டிராப் ஃபுல்லா. வாண்டு தம்மா தூண்டு நீ செய்யற தவறு கூட தண்டனை கிடைக்கும். அதனால ஒழுங்கா வெளியே வந்துரு. இங்க இருந்து போயிடுங்க. காலையிலேயே பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்கிறது யாரு? நீங்க கத்துல தலை வலிக்குது. லேடி சுனாடே, உங்க ரெண்டு பேரால ஒரு பையனை சமாளிக்க முடியலையா? அவன் அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வாங்க. அதுதான் முடியலையா? அவன் சும்மா சுண்டு வரல, எப்படின்னா முடிஞ்சு போச்சு. உடஞ்சிருந்தான். அதை பத்தி எனக்கு என்ன? அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒக்காகேவோட பேத்தினா. இப்ப நீங்க கவலைப்பட வேண்டியது என்ன பார்த்துதான். அதுவும் சரிதான். கரெக்ட் தானே? சொல்ல கொடுக்கல, ஒரு சாதாரணமான சின்ன பையன் தான் அவன். அவனை வெளியே கூட்டிட்டு வாங்க. சரி. தேர்ட் ஒக்காக பேரனா, ஃபர்ஸ்ட் ஒக்காக பேத்தியா? நான் சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா கோணாமரு கிட்ட அன்பா தான் நடந்துக்கணும். நான் சொல்றத கேளுங்க சுனாடே பாட்டி. சரி, அவன் உன்னோட நண்பனா என்ன? சிஷியன். கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். நான் பேசி பாக்குறேன். என் பேச்ச கண்டிப்பா கேட்பான். இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள அவன் அங்க இருந்து வெளியே வரணும். இல்ல உன் மண்டு போலாம். ஆனா லேடி சுனாடே கொஞ்சம் இருங்க. ஆனா அவன் கஷ்டமா புரியுது இல்ல. தாத்தா இடத்துல இன்னொரு ஆள் வச்சு பார்க்கணும். ஹலோ. நீயா சகுரா? சாஸ்கே இங்க இருந்து போன விஷயம் உனக்கு தெரியாதா? நான் வந்தது லீய பாக்குறதுக்கு தான். அவ ரீஹபிலிட்டேஷன்ல தான் இருக்கால. அவ இன்னும் இங்க வரவே இல்ல. சாதாரணமா லீ தாமதமா வர மாட்டாளே. எங்கடா போன? நினைக்கிறேன். இந்த ஆபரேஷன் உனக்கு சாதகமா முடியறதுக்கு 50% தான் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அது வேலை செய்யலைன்னா உன் உயிருக்கு ஆபத்தாயிடும். எப்படி கலகலன்னு இருப்பான். மூஞ்சே தொங்கி போச்சு. நருட்டோட இவன் தான் கலகலன்னு இருப்பான். கோணஹாமரு, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றியா? ஹே, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நாம ரெண்டு பேரும் போய் ராமன் சாப்பிடுவோமா? பண்ணா இருக்க பசங்க அப்படி சீரியஸ் ஆனா என்னடா பண்றது? நல்லா இருக்கும்ல. எவ்வளவு வேணாலும் சாப்பிட, பில்லு
சூடான ராமன் மேல உனக்கு பிடிச்ச ஃப்ரைட் பீசஸும் இருக்கும். கிறிஸ்பியான ராமன் சூப்பும் குடிக்கலாம். என்ன சொல்ற? பாய் திறந்து ஏதாவது பேசுறியா? நருட்டோ பாய் மூடிட்டு இங்க இருந்து போயிடு. உனக்கே மரியாதை இல்லடா. இப்படி பேசக்கூடாது. உனக்கு மரியாதை அவ்வளவுதான், வெளியே வா. இல்லனா எழுந்துட்டு வர வேண்டி இருக்கும். சரி சரி முடிஞ்சா பண்ணிக்கோ. நான் உன்ன டேய் ட்ராப்பா வச்சுக்கிறேன். உங்களுக்கு எதுவும் ஆகலையே நருட்டோ? இதுக்கு மேல ஆகணுமா? இங்கதான் இருக்கியா? ஓ சாக்குரா நீயா? உனக்காக தான் இதை கொண்டு வந்தேன். இந்த மாதிரிலாம் பண்றதுனால தான் உன் மேல கோவம் வர மாட்டேங்குது. எனக்கா? நிஜமாவா? ரொம்ப நன்றி. தடுக்கி விழுந்துட்டேன், என்ன மன்னிச்சிடு. மன்னிப்பெல்லாம் வேண்டாம். சாஸ்கே வீட்டுக்கு போயிட்டான், கேள்விப்பட்டியா? வேகமா அவன் குணமாயிட்டே வரான். சீக்கிரமே அவன் பழைய நிலைமைக்கு திரும்பிடுவான்னு சொல்றாங்க. லேடி சுனடைக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னும் மனசை போட்டு குத்து வைத்தியமே. அது தெரியாதுல்ல அண்ணா. அவங்க உண்மையாவே அற்புதமானவங்க. நீயும் கண்டிப்பா போய் அவங்கள பாரு. அவங்க உன்னையும் நிச்சயமா குணப்படுத்திடுவாங்க. சரி பாக்குறேன். இன்னொரு விஷயம், உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம என்கிட்ட கேளு, சரியா? என்ன கேக்குறது? கண்டிப்பா கேட்பேன். ரொம்ப நன்றி சாக்குரா. சரி நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். இந்த ஊர்ல நான் சூதாடணும்னு ஆசைப்பட்டா போறதுக்கு ஒரு இடம் கூட இல்ல. எப்படியும் உங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்காது. மேடம் நீங்க உட்காக பண்ண வேண்டிய வேலை ஏகப்பட்டது இருக்கு. சூதாடவும் இடம் இல்ல, குடிக்கவும் இடம் இல்ல. இந்த லேக் வில்லேஜ் ஊரு போடுண்டா இந்த ஊரு. எதுவுமே இல்ல. ஒரு தடவை உட்காகிய மாதிரி தான் இருக்கு. லேடி சொன்னாரு. ஓ எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. எனக்கு எங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நிம்மதியா குடிக்கணும். நான் ஒண்ணு பேராசைப்படலையே. நீங்க அவ்வளவு களைப்பா இருக்கீங்கன்னா நீங்க நிம்மதியா குடிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னா உங்களுக்கு அந்த இடத்தை நான் ஏற்பாடு பண்றேன். உண்மையாவா? ஆனா அதுக்கு நீங்க எனக்கு வேலை செய்வேன் சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இப்படிதான் வேலை வாங்கணுமா? ஐயோ எவ்வளோ ஃபைல். என்ன யோசனை? நீங்க கேட்ட மாதிரி குடிக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டு சந்தோஷமா குடிங்க. அடுத்து சிசுனே, நான் குடிக்கணும்னு ஆசைப்பட்டது நீ கொண்டு வந்த டீயா கிடையாது. நீங்க எதை சொன்னீங்கன்னு எனக்கு அதாவது நல்லா தெரியும். இருக்கே. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியறதை விட எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொல்ல வர? ஹோகாகேவோட ரூம்குள்ள இன்னைக்கு போக முடியலனா இன்னைக்கு நீங்க வேலை செய்ய தேவையில்ல சந்தோஷப்பட்டீங்க. நான் சொல்றது சரிதானே? அதனால வெளியில கொண்டு வர வேலையை நருட்டோ கிட்ட கொடுத்தீங்க. ஓ பீடிங்க ஒரு வழி. சரி, புதுசா சேர்ந்திருக்க நிஞ்சாஸோட லிஸ்ட் இதுல இருக்கு. இத நீங்க படிக்கிறது நல்லது, ஏன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நீங்க அவங்க எல்லாரும் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. கேட்கும் போது போர் அடிக்குது. பாருங்களேன், இனிமேதான் ஆமா ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. உனக்கே நல்லா தெரியும். ஹே சொல்றத கேளு கோனஹமரு. தயவு செஞ்சு அந்த ரூமை விட்டு கொஞ்சம் வெளிய வா. எதுக்காக நீ உள்ள இருக்கனாச்சும் கொஞ்சம் சொல்றியா? உனக்கு உதவி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாச்சும் கொடு. ப்ளீஸ் கோனஹமரு. இதுக்கு மேல உன்கிட்ட பொறுமையா பேசி பிரயோஜனமே இல்ல. சின்ன பையனாச்சேன்னு பாவம் பார்த்தா அது வேலைக்கு ஆகுற மாதிரி சொல்லிட்டாரா பெரிய மனுஷன். இதுதானே அவங்களும் பண்ணாங்க. ஐயோ எனக்காக வெளியே வர. டேய் கதவு சாத்தி வச்சிருப்பேன். என்ன பிரயோஜனம்? உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா நீ வெளியே வரியா? அவனும் ஒரு நம்பர் நினச்சா தாத்தா ஃபீலிங்ல இருந்தா. நான் இவ்ளோ பேசுறேன், அதுக்கு நீ பதில் கூட சொல்ல மாட்டியா என்ன? வெளியே எவ்வளவு குளிர் இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் அவன் என்ன ஜிராயாவடா? மேல என்னால கோவத்தை கட்டுப்படுத்த முடியாது. ஷேடோ க்ளோன் ஜூட்ஸுவை பயன்படுத்த வேண்டியதுதான். ஓகே கோனஹமரு, நாங்க உள்ள வர போறோம். 1 2 3. போச்சு திரும்ப. இப்பதான்டா வாங்கினேன். இப்படி எல்லாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நருட்டோ, உங்களுக்கு இன்னும் ஆகலையே? இந்த சின்ன பையன் தான் என்ன முட்டாளாக்கிட்டு இருக்கான்.
இது என் தாத்தாவோட. நான் இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இங்க இருந்து போயிடுங்க. எட்டு டி ரேங்க் மிஷன்ஸ், 3 சி ரேங்க் மிஷன்ஸ், அப்படியே ஓ, ஒரு டீமா பாக்குறேன். இருக்கு. தேர்ட் ஒர்க்காக இவங்கள பார்த்து என்ன யோசிச்சிருப்பாருன்னு நல்லாவே புரியுது. இந்த ஸ்குவாட பாக்குறதுக்கு அப்படியே அவங்க அப்பா அம்மா டீம் மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா. கொஞ்சம் இது ஓ, இந்த ஸ்குவாட் எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு பாருங்களேன். எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கு. இதெல்லாம் பண்ணுங்க மேடம். அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கு. எனக்கு கழுத்து வலிக்குது. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். லீவை தேடி தான் வராங்க போல. எனக்கான வாய்ப்பு. எனக்கான வெற்றி. எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிற? ஓகே, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பியும் உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. இது தேர்ட் உட்கார்ந்து ரூம். அதனால இதை யாரும் யூஸ் பண்ண கூடாது. இதுதான் உன் பிரச்சனையா? நான் அவரோட பேரன். நான் தான் இந்த ரூமை பாதுகாக்கணும். இத பாரு தம்பி, அதுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது. நாம ஆபத்துல இருக்கோம். நம்ம ஊரை தான் நாம காப்பாத்தணும். அதனால என்ன, இந்த பிரயோஜனம் இல்லாத கிராமத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. போய்கிட்டு இருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன் விளையாட்டை நிறுத்திக்கோ, இல்லைன்னா என்னுடைய புது பவரை பயன்படுத்தி இந்த கதவை நான் உடைச்சுக்கிட்டு இருக்கும். தயாரா இரு. வரம்பு தம்பி. ஒரு நிமிஷம் ஜாகிரதையா இருங்க. என்ன பண்ணாங்க இப்போ? அப்பா சாமி, சொன்னனே. டீசெண்டா தந்துருந்தா உடையாமையாவது இருந்திருக்கும். இப்போ பாப்பான் அவங்க யாருன்னு. பேப்பர் பாமே நெசுக்கிட்டாங்க. அசல்ட்டு அப்படி பஞ்சு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பின்ன இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, ஃபைல் எடுத்துன்னு போறாங்க. நீங்க சின்ன பசங்க விளையாண்டு இருக்குடா. தெரியுடாதா எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு. வாய் பேசுங்க அவங்க முன்னாடி யாருனதுக்கு மேல. ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும் கோனஹாமாரு. நம்ம கிராமத்தை சுத்தி ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா செயல்படணும். ஏன்னா ஆள் பலம் ரொம்ப குறைவா இருக்கு. நிறைய மிஷன்ஸ் நாம முடிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்டயே சொன்னேன், மறந்துடாதீங்க. ஆமா, நீதான் சொன்ன. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, மிஷன்ஸை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முடியாதுன்னு சொன்னா நம்ம பலவீனமா இருக்கோம்னு தெரிஞ்சிடும். பிரச்சனைகளும் இன்னும் அதிகரிக்கும். இதுவும் எனக்கு தெரியும். இருக்கா சென்சை இதை அது போய் சொல்லிட்டாரு. எல்லார்கிட்டயுமே சொல்றாரு போல. உன் பிரச்சனை தான் சே, என்ன? ஒரு குருவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். பிடிக்கலையா? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் யாரும் ஹொகாகேவோட பேரன்னு கூப்பிட மாட்டாங்க. இனிமே நான் சாதாரண கோனஹாமாரு தான். அடையாளம் இல்லைன்ற மாதிரி. பிரச்சனை உங்களுக்கு புரியும். உனக்குன்னு அடையாளம் வரணும்டா. ஆனா புரியலன்னு தான் கேக்குறேன். உன்னை யாராவது ஹொகாகேவுடைய பேரன்னு சொன்னா உனக்கு பிடிக்காதுன்னு தானே சொன்னேன். சீக்கிரமே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என் தாத்தாவை மறந்துடுவாங்க.
அதே போல எல்லாரும் என் தாத்தா எவ்வளவு பெரிய சிறந்த நெஞ்சாவா இருந்தாருங்கிறதையும் அவர் பத்தின எண்ணங்களையும் தூக்கி போட்டுருவாங்க. எல்லாமே வேகமா மாறிட்டு அப்படி நினைச்சா எப்படா போராடுவாங்க? இல்ல, ஆனா லீஃப் வில்லேஜ்ங்கிற விஷயம் மட்டும் கண்டிப்பா மாற வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி 3வது ஹோகாகேவை கண்டிப்பா யாராலையும் மறக்க முடியாது. அடுத்த வர சந்ததியும் கண்டிப்பா அவரை பத்தி பேசுவாங்க. அவங்க மறந்துடுவாங்க. பொறுத்திருந்து பாருங்க. நான் அவர் வச்ச விதை தாண்டா இவங்க நருட்டோமா. ஓ அப்படியா? இங்க ஒருத்தன் தொண்டை தண்ணி வத்த கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் முட்டாளா? ஏன்னா நீங்க முட்டாள் தான். இதுக்கு மேல என்னால முடியாது. நீ என் கூட வரணும். எங்க? முதல்ல சுனாடே பாட்டியை சந்திச்சு இந்த லீஃப் வில்லேஜ்ல எந்த மாற்றமும் வராதுங்கறத அவங்க கிட்ட உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் கிராம மக்கள் எல்லார்கிட்டயும் 3வது ஹோகாகேவை மறக்க கூடாதுன்னு உறுதிமொழி எடுக்கணும். அதுக்கப்புறம் உன் மனசு நிம்மதியா இருக்கும்ல? அவங்களை நான் தனியா விட்டுருக்கவே கூடாது. அவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போட்டான் டான். எங்க போனாங்க? செல்களோட கட்டமைப்புக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கணும். அதை பத்தி படிக்கிறாங்க போல. அப்படின்னா நீங்க இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தீங்களா? முதுகு தண்டு. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் இதுல கவனம் செலுத்தணும். இன்னும் திடீர்னு பொறுப்பாயிட்டாங்க. நீங்க சுதாட்டதான் இந்த வீடு பார்த்ததே இல்லை போல. கேளுங்களா கேளுங்களா. குரல் மாதிரி இருக்கே. கொத்தம கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் அந்த மெடிக்கல் நிஞ்சா காபூட்டாவை பத்தி தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். அவனை பத்தி என்ன? அவனுடைய உடல் எப்படி புது செல்களை உருவாக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதை என்னால பயன்படுத்த முடிஞ்சா இல்லையே சரி பண்ண முடியும். ராக்லிய பத்தி தானே பேசுறீங்க? அப்படி செய்யறதுனால அவன் குணமடைகிற வாய்ப்பு 1% அதிகரிச்சாலும் பரவாயில்ல. நான் இதை முயற்சி செஞ்சே ஆகணும். முன்னாடி இந்த டெக்னிக் வேலை செய்யுமா செய்யாதான்றது இதை செய்யறவங்களை பொறுத்துதான் இருக்கு. இது உங்களால முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஏன்னா நான் இப்ப இந்த கிராமத்தோட 5th ஹோகாகே. நல்ல செய்தாண்டா வந்திருக்காங்க. என்னால இப்ப வீட்டுல இருக்க முடியாது கோனாகமர். நான் இப்ப போயாகணும். ஏன்னா நான் இந்த கிராமத்தோட 3rd ஹோகாகே. நீங்க ஹோகாகேவா இருந்தா தானே போகணும். அந்த வேலையை விட்டுடுங்க. இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே என் குடும்பம் தான். தான் குடும்பத்தை பாதுகாக்கிறது தான் ஒரு ஹோகாகேவோட முக்கியமான கடமை. இருங்க தாத்தா. எல்லாருமே ஊருன்னு தான் ஓடி இருக்காங்க. அதே மாதிரி தாண்டா இவங்களும் இருக்காங்க. இந்த ஒரு பாட்டி உங்களுக்காக இதை குடிக்கிறேன். நாம எங்க போயிட்டு இருக்கோம் கோனாகமரு? உனக்கு என்ன ஆச்சு? சுனாடே பாட்டியை சந்திக்கிறதுக்காக தானே வந்தோம். வேண்டாம். சீக்கிரம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் தான் இப்ப இந்த கிராமத்தோட 5th ஹோகாகே. என்னால இப்ப வீட்டுல இருக்க முடியாது கோனாகமர். ஏன்னா நான் தான் இந்த கிராமத்தோட 3rd ஹோகாகே. ஏன்னா அவங்க ஒரு ஹோகாகே. நான் ஒரு ஹோகாகேவோட பேரன் தான். பொறுப்பா இருக்கணும். அதாவது நான் இந்த லீஃப் வில்லேஜ் சேர்ந்த கோனாகமரு. ஹேய், நீ எங்க போற? நில்லு, நானும் வரேன். இவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஹேய் கோனாகமரு. என்ன சொல்றீங்க முன்னாடி? ஓ எதுவும் இல்ல. இந்த எபிசோட நல்லா இருந்ததுங்க. ஆனால் என்ன சுனாடே பாட்டி வந்து லீக்கு முடியாதுன்றப்போ ஒரு மாதிரி எங்களுக்கும் ஷாக்கு தான். இது கட்டி நருட்டோக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. கிளவி இதுக்காக நான் கூட்டின்னு வந்தேன், நீ ஊர் விட்டு கிளம்புன்னு அவனே துரத்தி விட்டுருவான். அவ்வளோ கோவப்பட்டுருவான். பட் வந்து இவங்க யோசிக்கிறாங்க.
என்ன இருந்தாலும் வந்து அவன் ஃபீல் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா அவங்களுமே இதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. ஊருக்குள்ளே இப்போ இவங்க என்ன சொல்கிறது, வெறுத்து போனதே என்னால் ஒரு மெடிக்கல் நிஞ்சா ஊருக்குள்ளே இல்லைன்னா தான் இந்த ஷினோபிஸ் லைஃபே போகுதுன்றது. இப்போ அதே மாதிரி இவங்க இருந்துமே ஒருத்தன் வந்து பாதிச்சுட்டு இருக்கான்றது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அதனால் இவங்க விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு என்னென்னா இப்போங்க நான் முன்னாடியே சொன்னேன் அந்த எபிசோடில், உரைச்சிமாவும் சரி கபோட்டாவும் சரி அறிஞ்சோ அறியாமலோ எல்லாமே நல்லது தான் பண்ணுறானுங்க. அவங்க அன்றைக்கி அந்த கபோட்டை அந்த ஹீலிங் அவன் எப்படி யூஸ் பண்ணான்றது ஞாபகம் வந்து அப்போ பண்ண முடியல. அவனால் முடியுதுன்னா அப்போ மெடிக்கல் நிஞ்சா தானே இவங்க அந்த ஏதாவது ஒன்று இருக்குல்ல சொல்யூஷன், அவன் அதை தானே கண்டுபிடிச்சி பண்ணியிருக்கான். அப்போ அதுக்கான வழி இருக்குன்றது இப்போ லீக்கு உதவுது. என்னமோங்க கபோட்டா அவ்வளோ கெட்டவனாக இருந்தவங்க நல்லது தாண்டா பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி. ஆனால் எனக்கு சுனாடோட அந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த போல்டாக இருக்கட்டும், எல்லாமே கவனிக்கிறாங்க பார்க்குறாங்க, பட் அவங்க வேலையில் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. அதே டைம் கொஞ்சம் ஃபன்னாகவும் அதுவும் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கேரக்டர். ஆமாம், ஒரு கம்பீரமான லேடி, அவ்வளோதான். ஒரு லேசினஸ் லைட்டாக இருக்குது, ரொம்ப ஃபுல் பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. லேசி இருக்குது, அதே சமயம் கிராமத்துக்கு ஒரு பிரச்சனை விட மாட்டாங்கன்றதை இந்த ஸ்டைலே தெரியுது. ஒருத்தனுக்காகவே இவ்வளோ யோசிக்கிறவங்க அப்போ கிராமத்துக்காக எவ்வளோ யோசிப்பாங்க ஒருத்தரை பற்றின்றதும் தெரியுது. பர்ஃபெக்டான ஒரு ஒக்காக தான் வந்திருக்காங்கன்றதும் நல்லாயிருக்கு. அண்ட் வந்து கோனகமாரோட அந்த ஃபீலும் புரிஞ்சதுங்க, நல்லாவே புரிஞ்சது. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, அவர் மறந்துடுவாங்களோ என்னடா இது வந்தவுடனே வந்து அவருடைய பொருளை சேஞ்ச் பண்ணுறீங்க, அவர் ஒருத்தரும் கண்டுக்கல, அடுத்த இதுக்கு போயிட்டிங்கன்னா அவர் இத்தனை நாள் செஞ்சதெல்லாம் என்ன வேஸ்ட்டா அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. பட் அப்படி கிடையாது. இவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து இந்த பொறுப்பாக இந்த இப்போது சுனாடே வரைக்கும் கிராமத்தை இப்போ நினச்சி இப்படி இருக்காங்க. அப்படி காரணம்னா அதுக்கு அவர் தேடுவக்காக தானே காரணம். அவர் தான் இதெல்லாம் விதைச்சது. ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான் அழகாக. சுனாடே பாட்டி அது பேச போனால் அவங்க பேசுறதை வச்சு ஓகே இவங்களாம் நம்ம தேடுவக்கில் நம்ம தாத்தா மாதிரியே தான் இருக்காங்க இந்த பாட்டியோன்றதை அழகாக புரிஞ்சுக்கிட்டான். நல்ல ஒரு என்ன சொல்கிறதுங்க, சீக்கிரம் இந்த வயசில் அவன் இவ்வளோ அழகாக புரிஞ்சுக்க, நருட்டோ விட வந்து இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது. நல்லா இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.